ஹலோ மக்களே, வெல்கம் டு மோட்டோமோட்டி விலாக்ஸ். நேற்றுக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதை தெரியும் உங்களுக்கு, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு இதாக உட்காந்துருக்கோம். இங்கே கிளம்புனேன். இங்கேருந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷனில் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வேறு லெவல். இது நினச்சி கூட பார்க்கல இப்படி எல்லாம் கிடைக்கும், அதை அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. ஸோ வண்டியெல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாமே ஆல் செட் டு கோ. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஃபயர் ட்ரக்குக்கு மேலே தான் இருக்கேன். ஸோ இங்கே ஏறி எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அக்சசரிஸ் எல்லாம். ஸோ ஃபன் பண்ணுறோம். கிளம்ப தயாராகியாச்சு. ஸோ அவங்க தான் ஃபுல்லாகவே இப்போ காலையில் உள்ள டிஃபனும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு அதான் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யூனிஃபார்ம்லாம் போட்டாச்சு, நீ அவங்க கூட வருவாங்க. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். நினச்சி கூட பார்க்கல இந்த வண்டியில் எல்லாம் ஏறி ஃபோட்டோ எடுக்க எல்லாம் விடுவாங்கன்னு. என்ன எப்படி யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே காமிச்சு தந்தாங்க. வேறு லெவல் ஆஃபீஸஸ். ஒன்றும் ஆகாது. நம்ம ஆகாஷ் தான் அந்த கார் ஓட்டுறான் இப்போது, அந்த டிஃபன் சென்டர் வரைக்கும். ஸோ ஆர்டிஸ்ட் அந்த காரில் ஏறிட்டான். போ முன்ன போ. பார்த்து அது ஓகே. வண்டி இருக்கு. இங்கே அப்படி வா, கட் பண்ணியா, ஏறி வா. ஆ ஃபுட்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி ஐயோ வேறு லெவல் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ பாருங்கள், தண்ணி பாட்டில் அப்புறம் பிஸ்கெட்டு அப்படி இப்படிலாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த சார் தான். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தான் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வ்ளாக் பண்ணலான்னு கேமரா எடுத்து வச்சேன். மழை பெஞ்சிச்சுன்னா இனி அதுவும் சொதப்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சைடெல்லாம் கருத்து இருக்குது. ஸோ பார்ப்போம், சின்ன டைம் கிடச்சாலும் அது நல்லது தானே, பார்த்துக்கலாம். ஓகே, அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, இதை கிளம்பியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஆச்சும் டைம் கிடச்சிது விலாக் பண்ணுறதுக்கு. எப்போல்லாம் விலாக் பண்ணுறேன்னு எடுத்து கேமரா வைக்கணும், அப்போ எல்லாம் மழை. என்ன பண்ணுறது? சரி, நேத்திக்குள்ள அந்த நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ ரியலி எமோஷ்னலே ஆகிட்டேன் அந்த டைமில். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாருன்னே தெரியாதவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து, ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்க தான் செஞ்சோம். ஐ மீன் அவங்கக்கிட்ட இல்லை, வேறு வெளியே ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம், இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா, ஐ மீன் ஒரு தாபா பக்கத்தில். ஸோ அவங்க என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க, சரி அங்கே கஷ்டம் முடியாதுன்னு நினைக்கிறோம், ஸோ இன்னொரு இடம் இருக்குது, ஸோ அங்கே வாங்க அப்படின்னு. அப்படி தான் எங்களை ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டு, அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க ரூம் காமிச்சாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை ரூம் வேணால் டென்ட் இருக்குது, ஸோ டென்ட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறோன்னு சொல்லி டென்ட்லேயே இருந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து நேரமே ரொட்டி வாங்கியிருந்தோம், ஸோ சாப்பிட்றதுக்காக. ஸோ
அதனால் ஃபுட்டுக்கு தேவையில்லை, சைட் டிஷ்ஷு அது தொட்டுக்கிறதுக்கும் இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. இல்லை வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ பிரியாணி சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே நாங்கள் அதில் வாங்கணும் அப்படி எதுவுமே சொல்லலை. பிரியாணி எங்களுக்கு எல்லாருக்குமே அது சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸு அது இது ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எதுவுமே எதிர்பார்க்காத ஒன்று இது. நம்ம சில விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரி வாங்கி தருவாங்க, இது ஒரு பெரிய ஆள். ஸோ இந்த மாதிரி அது பண்ணப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நைட் அங்கேயே ஸ்டே பண்ண சொன்னாங்க. அதை ஸ்டே பண்ணுறதுக்காக எந்த பிளேஸ்ன்னு நான் சொல்கிறேன். அவங்க அந்த ஃபயர் ட்ரக், அந்த ஃபயர் வண்டி அந்த நிற்கிற இடத்த, அந்த ஃபயர் வெஹிக்கிளை தூக்கி கீழே நிப்பாட்டிக்கிட்டு ஸோ எங்களை அந்த இடத்துல ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, கண்ணெல்லாம் கலங்கிருச்சுன்னு தான் சொல்லுவேன் இங்கே வரும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுநாள் காலையிலையும் அதே மாதிரி தான். காலையில் சொன்னாங்க நேரமே 6 மணிக்குள்ளே அதை ரிமூவ் பண்ணி எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ எல்லோரும் எடுத்து அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அங்கேயே ஒரு ஷாப் இருக்குது, ஸோ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எதுவுமே கேட்கல. அவங்கள தான் கூடவே இருந்து அந்த டிஃபன் ஷாப்புக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க. இந்த மனசு வேறு யாருக்கெல்லாம் வரும்னு தெரியல. பட் ரியலி வெரி ஹாப்பி. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த நேற்று அதான் எனக்கு வ்ளாக் எடுக்கணும் அந்த ஒரு தாட்டே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன செய்ய என்ன சொல்ல அந்த ஒரு தாட்டுமே இல்லாமல், ஸோ யாருக்கு இந்த மனசு வரும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி இருக்காங்க சிலவங்க. ஸோ தேங்க்ஸ் டு தட்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஐயோ சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதே மழை பெஞ்சதுனால அந்த ஃபுல்லாக அந்த ஒயர் அந்த சார்ஜிங் அந்த போர்ட் வந்து ஈரானால அது வார்னிங் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, இனிமேல் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல விளாக் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே இந்த விளாகை என் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா எப்போ மழை பெய்யும்னு தெரியாது. ஸோ மோட்டோ விளாக் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. சரி ஆமாம், சரியான டயர்டு, ஃபுல்லாக மழை என்ன பண்ணாங்க தெரியல. அவ்வளோதான், நான் வாங்க என் பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.